அன்னைக்கு என்ன சொன்ன? மிக சில ஆண்டுகளுக்கு முன்னால் describing the petition of Nalini, one of the prime accused in the Rajiv Gandhi assassination case, seeking a premature release as an act of challenging the country's sovereignty. நளினி தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருப்பது இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். It is not a family problem. நளினியை போய் பிரியங்கா காந்தி பார்த்ததற்கு it is not a family problem of Congress President Sonia Gandhi. It is a national problem. இதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர். நளினி முன்னாலேயே விடுதலை கேட்பது இந்த தேசத்துடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்று சொன்னவர் வேறு யாரும் அல்ல, தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. இவர் ஏன் எப்போது எப்படி சொன்னார்? அது வேற வாயி, இது நாரவாயி. 1.5 வருஷம் முன்னாடி, ரொம்ப வருஷம் 40 வருஷம் முன்னாடி, 1.5 வருஷம் முன்னாடி என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, சீரியஸா இருக்கார், பார்த்துட்டு வரேன்னு இதே நளினி கேட்ட போது இதே தமிழக அரசு வெளியே வந்தா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வந்துடும், பெரும் பிரச்சனை, பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு வேலூருடைய சிறை அதிகாரி கொடுக்கிறாரு, காவல்துறை அதிகாரி கொடுக்கிறாரு, அவங்க இருக்கிற இடம் கன்ஜஸ்டனா வர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அதே நளினியுடைய தகப்பனார் இறந்த போது 4 நாட்கள் பரவல் கேட்கிறாங்க. ஒரு நாள்ல 8 மணி நேரம் கொடுத்துட்டு காலைல அனுப்பி சாயந்தரம் அனுப்பிட்டாங்க. இவ்வளவு ஒட்டுமொத்தமாக விடுவிக்க தயாரா இருக்கக்கூடிய தமிழக அரசு ஏன் தயாரா இல்ல? பரவல் யாரு கொடுப்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.